கர்நாடக மாநிலத்தில் வீடு புகுந்து கொள்ளையடித்து வந்த கும்பலுக்கு காவலர் ஒருவர் உடந்தையாக செயல்பட்ட அதிர்ச்சி தகவல் தெரிய வந்திருக்கிறது. காவலர் உதவியுடன் 8 பேர் கும்பல் கொள்ளையை அரங்கேற்றி வந்தது எப்படி? கர்நாடக மாநிலம் மண்டியா மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து ஆட்கள் இல்லாத வீடுகளை நோட்டமிட்டு மர்ம கும்பல் ஒன்று கொள்ளையடித்து வந்துள்ளது. இது குறித்து வழக்கு பதிந்த போலீசார் குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இந்நிலையில் கடந்த மாதம் மண்டியா மாவட்டம் மத்தூரில் உள்ள மருத்துவர் சந்திரு என்பவர் வீட்டில் இந்த கும்பல் கொள்ளையை அரங்கேற்றியது. 1 கிலோ தங்க நகை மற்றும் 8 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. இந்த கொள்ளை விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் குற்றவாளிகளை பிடிக்க போலீசார் தீவிரமாக களத்தில் இறங்கினர். தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு இந்த கொள்ளையில் ஈடுபட்ட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். பிடிபட்டவர்கள் டாலி, பவன், சாதன், ஐயூப், முன்னா, பிரசாத், பயாஜ் என்பது தெரிய வந்தது. அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. இந்த கொள்ளை சம்பவத்துக்கு காவலர் ஒருவர் உடந்தையாக இருந்த அதிர்ச்சி தகவல் அம்பலமானது. மாத்தூர் தாலுகாவில் உள்ள கோப்பா காவல் நிலையத்தில்தான் அந்த காவலர் பணியாற்றி வருகிறார். கொண்டா கண்ணையா என்ற அந்த காவலர் கொள்ளையடித்து வரும் பொருட்களை நகைக்கடையில் அடமானம் வைத்து பணம் வாங்கி கொடுத்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து அந்த காவலரையும் போலீசார் கைது செய்தனர். பிடிபட்டவர்களிடம் இருந்து 1 கிலோ 486 கிராம் தங்க நகைகளும் 1,70,000 ரூபாய் ரொக்க பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதுவரை இந்த 8 பேரும் சேர்ந்து 5 வீடுகளில் கொள்ளையடித்திருக்கும் அதிர்ச்சி தகவல் தெரிய வந்துள்ளது. வேலியே பயிரை மேய்ந்த கதையாக பொதுமக்களை காக்க வேண்டிய ஒரு காவலரே கொள்ளை கும்பலுடன் சேர்ந்து கொள்ளைக்கு துணை போன சம்பவம் கர்நாடக மாநிலத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.